அந்த ஜெகநாதர் அதோட நேம், அந்த ஜெகநாதரோட நேம ஏன் ஜெகநாதர், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பிரபு? ஜெகநாத, ஜகத், ஜகத்துக்கே நாதரா இருக்கா ஜெகநாதர். ஜகத் அப்படின்னு என்னது? கச்சதி இது ஜகத். எப்பயுமே மாற்றம் அடையக்கூடியதான் நம்ம ஜகத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதான் ஜகத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல மாறாம இருக்கக்கூடிய அவர் ஒருத்தர் மட்டும்தான், மற்றதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. சோ அப்படி மாறாம என்னைக்கும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டே தான் மாறாம இருக்கக்கூடிய அந்த நபர் தான் ஜெகநாதர். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி நம்மள அவர்கிட்ட கொண்டு வரதுதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ அதனால இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜகத்தை எதுக்கு படைச்சிருக்காரு அப்படின்னா, பல்வேறு விதமான மாற்றங்களால் நம்ம இதயத்தையும் மாற்றி மறுபடியும் நம்ம அவர் மேல அந்த பக்தியை வளர்த்துக்கிட்டு அவர்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் இந்த ஜகத் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு சின்ன ரீசன் தான். பட் ஜகத் அப்படின்னு சொல்றது, இந்த உலகத்துல படைக்கப்பட்டது எல்லாமே ஜெகத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாத்துக்கும் அவர் தலைவரா இருக்கிறதுனால, நாதனா இருக்கிறதுனால அவர் ஜெகநாதர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாருக்கும் அவர் தான் ஒரே நாதர். நாதர் அப்படின்னா பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா கதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, போக்தாரம் மிகத்த பசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானா, சுகிருதம் சர்வபூதானா அப்படின்ற இடத்துல கிருஷ்ணர் மட்டும்தான் ரக்ஷதீதி இது விஸ்வாசா. சோ கிருஷ்ணர் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும், கிருஷ்ணனால மட்டும்தான் அப்படின்ற அந்த எண்ணம், அது அதை குறிக்கிறதா ஜெகநாதர் அப்படிங்கிறது. கிருஷ்ணர் மட்டும்தான் இந்த உலகம், அவர் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் நடக்க போறது கிடையாது, அவரால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்ற விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான் ஜெகநாதர் அப்படின்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு அர்த்தம் ஜெகநாதர் அப்படின்ற வார்த்தைக்கு. நம்ம அடுத்த வாரம் இன்னும்